ஆசியாவிலேயே முதல் முறையாக பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு சத்துணவு திட்டத்தை 1709ஆம் ஆண்டிலேயே கிறிஸ்தவ மிஷனரி சீகன் பால்கு தொடங்கினார் என்று சத்தியம் டிவியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் தெரிவித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள எம்சிசி பள்ளியில் நடைபெற்ற உயர்கல்வி பள்ளிக் கல்வித்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன், கல்வி, நாகரீகம், பொருளாதார முன்னேற்றத்தில் கிறிஸ்தவ மிஷனரிகளின் பங்கு அளப்பரியது என்பதை சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய கண்டத்திலிருந்து கல்வியானது முதல் வெளியே வந்தது இந்திய தேசத்திற்கு, அதுவும் கோவா ஸ்டேட்டுக்கு முதல்ல வந்திருக்கு. எப்போ தெரியுமா? 1540 முதல் கல்வி அங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. சாண்டாஃபி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலில் தான் இந்தியாவிலேயே முதலாக ஐரோப்பிய தேசத்திலிருந்து புற தேசத்துக்கு வந்ததுன்னா அது இந்தியாவுக்கு தான் வந்திருக்கு. அதுவும் கோவா பட்டணத்துக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சென்னையில் 1715 சென்னை மாநகரத்தில் சென்ட் ஜார்ஜஸ் பச்சைப்பா கல்லூரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜஸ் 1715ஆவது வருடம் ஓல்டஸ்ட் ஸ்கூல் இன் சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. அப்படி ஒரு சிறப்பு பெற்ற ஒரு இடத்துல நாம் இன்னைக்கு ஒரு கூடுகை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் தரங்கம்பாடியில் 1709 1709 சீகன் பால்க் அவர்களால் கல்லூரி தொடங்கப்பட்டு இங்கு சென்னை வெப்பேரியில் 1716 தூய பவுல் மேல்நிலை பள்ளி உருவாக்கப்பட்டது. 300 ஆண்டுகளை கடந்த 2 பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இங்கு கம்பீரமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்து, சத்துணவு திட்டத்தை உருவாக்குறது காமராஜரா எம்ஜிஆரா அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் 1709 சத்துணவு திட்டத்தை ஆசியாவிலே முதலாக உருவாக்குனது சீகன் பால் தரங்கம்பாடியில். அதுதான் பிள்ளைகளை படிக்க வைக்கிற ஒரு ஆர்வம், எப்படிலாம் பிள்ளைகளை கொண்டு படிக்க வைக்க முடியும்னு சொல்லி அவங்க அன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சதுனால 1709 ஆசிய கண்டத்திலேயே முதலாக சத்துணவு திட்டம் தமிழ்நாட்டில் தான் தரங்கம்பாடியில் உருவாக்கப்பட்டது. எங்கெல்லாம் ஜனங்க நாகரிகத்திலையும் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் முன்னேறி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்க தேடி பாருங்க, ஒரு கிறிஸ்தவ மிஷனரி கல்லறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த வழித்தோன்றல வந்த நாம் இன்னைக்கும் இந்த சமுதாயத்துக்கு கல்வியும் மற்ற பிற வகையில் பல தொண்டுகளையும் செய்து கொண்டு வருகிறோம். அதனுடைய முத்தாய்ப்பாக முதல் கட்டமாக இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிற இந்த ஒன் அக்கார்ட் உடைய இந்த கான்ஃபரன்ஸுக்கு வருகை தந்திருக்கிற உங்க எல்லாரையும் மீண்டும் ஒரு நன்றி கூறி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.